வெல்கம் டு குட்டி சுட்டீஸ். ஹலோ குட்டீஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை இரக்கமற்ற புலி. ஒரு அடர்ந்த பசுமையான காட்டுல நிறைய விலங்குகள் சந்தோஷமாவும் சுதந்திரமாவும் வாழ்ந்து வந்தது. ஒரு நாள் வேற ஒரு காட்டுல இருந்து விலங்குகள் வாழ்ந்துட்டு இருந்த இந்த பசுமையான காட்டுக்கு புலி ஒண்ணு புதுசா வந்தது. இதுக்கு முன்னாடி இந்த காட்டுல புலி வாழ்ந்ததில்ல. புலியோட தோற்றம் பயங்கரமா இருந்ததாலையும் வந்த முதல் நாளே 2 விலங்குகளை வேட்டையாடி சாப்பிட்டதாலையும் புலிய பார்த்து எல்லா விலங்குகளும் பயந்து நடுங்குச்சு. புலிய தூரத்துல பார்த்தாலே எல்லா விலங்குகளும் ஓடி ஒளிஞ்சது. இப்படி இருக்கிறப்போ புலி காட்டுல தங்குறதுக்கு ஒரு குகைய தேடிட்டு இருந்துச்சு. அந்த காட்டுல உள்ள ஒரு குகையில நரி ஒண்ணு தன் குட்டிகளோட வாழ்ந்து வந்தது. அந்த நரி காலையில விடிஞ்சதும் குகையில இருந்து வெளிவந்து தன் குட்டிகளோட உணவு தேட போயிடும். ராத்திரி ஆனதும் தன் குட்டிகளோட குகைக்கு வந்து ஓய்வெடுக்கும். இதையே தினமும் வழக்கமா வச்சிட்டு இருந்துச்சு அந்த நரி. ஏற்கனவே தங்குறதுக்கு இடம் தேடிட்டு இருந்த அந்த புலியோட கண்ணுல நரியோட குகை பட்டுச்சு. அடடா, இந்த குகை ரொம்ப நல்லா இருக்கு. தங்குறதுக்கும் வசதியா தான் இருக்கும். இனிமே இந்த குகைய நாம தங்குறதுக்கு பயன்படுத்திக்க வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு புலி குகைக்குள்ள போய் படுத்துக்குச்சு. ராத்திரி ஆகிட்டதால நரி தன் குட்டிகளோட குகைக்கு திரும்ப வந்தது. தன்னோட குகைக்குள்ள வேற யாரோ இருக்கிறத உணர்ந்தது நரி. குட்டிகளை வெளியிலேயே நிக்க வச்சுட்டு குகைக்குள்ள போய் பார்த்துச்சு. புலி படுத்துட்டு இருந்தத பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சது நரி. புலி கிட்ட போய், இது என்னோட குகை, நீ ஏன் இங்க இருக்கிற அப்படின்னு கேட்க முடியாதே. கேட்டா நரிய கொன்னு சாப்பிட்றோம். அதனால பயந்து போன நரி தன் குட்டிகளை கூட்டிட்டு வேற இடம் தேடி நடந்தது. போற வழியில தன்னோட நண்பன் கரடிய சந்திச்சது. என்ன நரி தோழி, இருட்ட போகுது, நீ என்னடான்னா குகைக்கு போகாம குட்டிகளோட இந்த பக்கமா நடந்து போயிட்டு இருக்கிற, என்ன விஷயம்? அத ஏன் கேக்குற கரடி நண்பா? நம்ம காட்டுக்கு மோசமான புலி ஒண்ணு வந்திருக்குதே. அது இப்போ என்னோட குகையில தான் தூங்கிட்டு இருக்குது. இனிமே ஏன் குகையில தான் தங்க போகுதுன்னு நினைக்கிறேன். நான் எப்படி அங்க போய் தூங்க முடியும்? அப்படி போனா என்னையும் என் குட்டிகளையும் அந்த புலி கொன்னு சாப்பிட்டுருமே. அதனாலதான் தங்க வேற இடம் தேடி நடந்து போயிட்டு இருக்கிறோம். ஒருவேளை புலிக்கு அது உன்னோட குகைன்னு தெரியலையோ என்னவோ. சரி, நீ ஒண்ணு பண்ணு, உன்னோட குட்டிகளை கூட்டிட்டு என்னோட குகையில போய் இரு. நானு அந்த புலிகிட்ட பேசி பார்த்துட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கரடி புலிய நோக்கி போச்சு. புலியண்ணா, புலியண்ணா, கொஞ்சம் வெளியில வாங்க. யாரு நீ? என்ன விஷயமா என்ன கூப்பிட்ட? நீங்க தங்கி இருக்கிறது ஒரு நரியோட குகை. அந்த நரியோட குடும்பமே தலைமுறை தலைமுறையா இந்த குகையில தான் வாழ்ந்து வர்றாங்க. பாவம் அந்த நரி, நீங்க இங்க தங்குனதுனால அது தன் குட்டிகளை கூட்டிட்டு தங்க இடம் இல்லாம சுத்திக்கிட்டு இருக்கு. நீங்க என் கூட வாங்க, நான் உங்களுக்கு தங்குறதுக்கு இடத்தை ஏற்பாடு பண்றேன். என்னது? ஒரு நரிக்காக நான் தங்கி இருக்கிற இடத்தை விட்டுட்டு உன் கூட வரணுமா? என்ன பயம் விட்டு போச்சா? ஒழுங்கா இந்த இடத்தை விட்டு இப்பவே ஓடிடு. இதுக்கு மேல நீ இங்க நின்ன
இன்னைக்கு நைட்டுக்கு நீ தான் எனக்கு சாப்பாடு பார்த்துக்கோ. புலி அப்படி சொன்னதும் கரடி அங்க இருந்து கிளம்பிடுச்சு. ஆத்தங்கரைக்கு வந்து இந்த புலிய எப்படி விரட்டலாம் அப்படின்னு யோசனை பண்ணுச்சு. கரடிக்கு ஒரு யோசனை வந்தது. பக்கத்துல இருந்த மரத்துல ஒரு தேன்கூடு இருந்தது. தேன்கூடு இருந்த கிளைய மட்டும் ஒடிச்சு புலி தங்கியிருந்த குகைக்கு அந்த கிளைய ஆடாம அசையாம கொண்டு போச்சு. மெதுவா குகைக்குள்ள போய் சத்தமில்லாம தேன்கூட்டை வச்சுட்டு ஒரு குச்சியால தேனீக்களை களைச்சு விட்டுட்டு வேகமா ஓடி போய் தூரத்துல நின்னு நடக்கிறத வேடிக்கை பார்த்துச்சு கரடி. கோபம் கொண்ட தேனீக்கள் எல்லாம் போய் புலிய கொட்டுனதுனால புலியால வலி தாங்க முடியாம குகைய விட்டு திரும்பி பார்க்காம ஓடிடுச்சு. கரடி நடந்த விஷயம் எல்லாத்தையும் நரிக்கிட்ட சொல்லுச்சு. நரி தோழி, இனிமே நீ எதுக்கும் பயப்பட வேண்டாம். அந்த புலி உன்னோட குகைய விட்டு இல்ல இந்த காட்டை விட்டே ஓடிடுச்சு. நீ தைரியமா உன்னோட குகைக்கு குட்டிகளோட போய் தங்கிக்கோ. கரடி இப்படி சொன்னதும் நரி கரடிக்கு நன்றி சொல்லிட்டு தன்னோட குட்டிகளோட ரொம்ப சந்தோஷமா குகைய நோக்கி போச்சு. என்ன குட்டீஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சதா? சரி குட்டீஸ், இந்த கதையில இருந்து நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? நரியோட இடத்த ஆக்கிரமிக்க நினைச்ச புலி தேனீக்களால மோசமான விளைவை சந்திச்சது. அதே போல தனக்கு சொந்தமில்லாத பொருளையோ இடத்தையோ அடுத்தவங்க கிட்ட இருந்து அபகரிக்க நினைச்சா அவங்களும் மோசமான விளைவுகளை தான் சந்திப்பாங்க. சரி குட்டீஸ், இன்னொரு நாள் இன்னொரு நீதி கதையோட உங்களை வந்து சந்திக்கிறேன். Thank you for watching.